மார்னிங் மணி 6 எழுந்துருங்க. குட் மார்னிங் மணி 6 எழுந்துருங்க. குட் மார்னிங் மணி 6 எழுந்துருங்க. குட் மார்னிங் மணி 6 எழுந்துருங்க. இது ஒண்ணு வாயவே மூட மாட்டேங்குது. காலங்காத்தால சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. வாயவே மூட மாட்டியா நீ? உன்னை காலையில நான் சீக்கிரமா எழுப்பி விடுறதுக்கு நீ என்னத்த பேசுறியா? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருக்க 2 பேட்டரி போடுங்க, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ச்சே, பாரு அலாமே, அவனை அடிச்சாச்சு யூஸ் பண்றா. ஆனா பாரு, என்ன தொடாம நல்லா எவ்வளவு தூசி படிஞ்சு போயிருக்கேன் பாரு. மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. என்னது? எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கா? குடு. ஹலோ. ஏய் லூசு, டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு, வாய்ஸ் மெசேஜ் வரல. ஓ சாரி சாரி, நான் வாய்ஸ் மெசேஜ் நினைச்சிட்டேன். குடு ஏய் குடு. நான்சென்ஸ், கையை விடு. சும்மா தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க. இது டீ குடிக்காமலே ட்விட்டர் பாக்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற, ஃபேஸே வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற. நீலாம் என்ன பேசலாமா? பா, மொபைல் போன்லாம் பேசுது. ச்சே, இதெல்லாம் பேசுற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். நீ ஒண்ணுமே முடியல என்னால. பேட்டரி லோ, பேட்டரி லோ, பேட்டரி லோ. ஆனா அவனா இந்த ஒரு டைலாக் சொல்லிடு. நல்லா வாய் கிழியே பேச வேண்டியது. நெக்ஸ்ட் பேட்டரி லோன் கத்த வேண்டியது. வந்து நில்லு, என் தலையெழுத்து. சரி, கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு டிவியாவது பார்ப்போம். இந்த ரிமோட்டை வேற காணும், எங்க தான் போச்சோ. ச்சே, இதோ இருக்குது. என்ன வெத்தலை பார்க்கும், வேற சேனல் பார்க்கலாம். இப்ப ரொம்ப முக்கியம் ஊத்துறது. இந்த ரிமோட் வேற ஆன் ஆனா ஒர்க் ஆயிடுது. வேற சேனல் சும்மா டொக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்கா. ஒரு பேட்டரி வாங்கி போறதுக்கு இது இல்ல, என்ன போட்டு டொக்கு தட்டிட்டு இருக்கா. 2 பேட்டரி இருக்கு. நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா? நியூஸ் அது பாப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மழை பெஞ்சது நமக்கு நல்ல வேலை 6000 ரூபாய் தராங்க. நல்ல விஷயம் தான். வேற சேனல் பாப்போம். தேவ ஜனங்களே இதை கேளுங்கள். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ரொம்ப முக்கியம். நான் டிவியை ஆஃப் பண்றேன். சே, எப்ப பாரு எங்க பாஸ்டர் ஆதியாகமம் ஸ்டார்ட் பண்ணி வெளிப்படுத்த போடா போ. எப்ப போந்தா பாத்துட்டு இருந்தேன். ஹலோ गाइस, பாருங்க. உங்களை விட டேவிடுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அவன் என்னாலதான் அவனுக்கு டைமே போகுது. நீங்களா வேஸ்ட். அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல, அவனுக்கு என்னதான் வெளியில கூப்பிட்டு போறான். பாத்ரூம் போகும்போது என்னதான் கூப்பிட்டு போறான். என்ன அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். காலையில வெளில போகும்போது என்னதான் கூப்பிட்டு போறான். தூங்கும் போது என்ன வச்சுட்டு தான் தூங்குறான். கட்டி பிடிச்சி தூங்குறான். பாத்ரூம் போகும்போது என்னதான் கூட்டிட்டு போறான். காலையில எழுந்ததான் அவனோட கப்பு வாயால என்னதான் முத்தம் கொடுக்குறான். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ பெருசு தெரியுமா? ரொம்ப தப்பா பேசாத. அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லை. அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அவனை காலையில எழுப்பி விடுறதே நான் தான். அவன் ஒரு சரியான சோம்பேறி தூங்குமுஞ்சி. நான் அவனை எழுப்பி விட்டாதான் உங்களெல்லாம் வந்து பார்க்குறானே. அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். டேவிட்டு, டேவிட்டு, என்ன தெரியுதா? இன்னும் யாரும் என்ன கூப்பிடுறாங்க. சொல்லு பைபிள். என்ன கூப்பிடுறியா? என்ன அவங்களெல்லாம் யூஸ் பண்ண உனக்கு பேட்டரி வேணும். ஆனா நீ என்ன திறந்து படிச்சாலே போதும். ஏன்னா வசனம் ஜீவன் உள்ளது. அதனால கொஞ்சம் நீ ஃப்ரீயா இருக்க டைம்ல பைபிளை திறந்து யூஸ் பண்ணு. ஓ, இதெல்லாம் கனவா? நல்ல வேலை பைபிள் எங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பைபிள் எடுத்து படிச்சிடணும். இது ஒரு சின்ன ஸ்கிட் தான். அதோட மாரல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஆவிக்குரிய சந்தோஷம் வந்து கொடுக்காது. இது எல்லாமே வந்து உலக பிரகாரமான சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்குது. இந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இந்த அலாம் கிளாக் இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு உரிய சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்குது. ஆனால் இந்த ஆவிக்குரிய சந்தோஷம் அப்படின்றது வந்து கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வந்து வேத வசனம் தான். வேத வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சத்திய வேதம் வந்து அது உயிருள்ள வசனம். அதில் இருக்க எல்லா வசனமே வந்து உயிர் இருக்கு. நம்ம எடுத்தது ஒன்னொன்னுமே வந்து படிக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து பேசும். நிறைய பேர் வந்து பைபிள் படிக்காமலே அவங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலைல தூங்கி எழுந்தோமா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் பைபிள் படிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலைகளை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான் இந்த ஸ்கிட்டு. தேங்க்ஸ்.